Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 11, Line upon Line 1. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 11வது பிரசன்டேஷன். லைன் அப்பான் லைன் முதலாம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபையாய் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் வேதாகமத்தை எவ்வாறு படிக்க வேண்டும், தீர்க்க தரிசனத்தை எவ்வாறு படிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போயிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரின் உதவியை எங்களுக்கு கொடுத்தருளும் பிதாவே. கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீரே கூட இருந்து இந்த சத்தியங்கள் அவங்களுக்கு புரியும்படியாக செய்யும் பிதாவே. கடைசியாக எங்கள் திருச்சபைக்கு இந்த சத்தியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபத்தோடு இதை படிக்க எங்களுக்கு கிருபை தரும். மேசன் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். சென்ற பிரசன்டேஷன்களிலே ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் மூலியமாக தேவன் நம்முடைய சபைக்கு பெரிய வெளிச்சத்தை தேவன் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் நாம் அதிலிருந்து தவறிவிட்டோம். உதாரணத்திற்கு 2520 என்கிற ஒரு சத்தியத்தை விட்டு நாம் விலகிவிட்டோம். அனுதினம் என்கிற சத்தியத்தை விட்டு நாம் விலகிவிட்டோம். கடைசி 3 எக்காலங்களின் சத்தத்தில் இருக்கிற அந்த வெளிச்சத்தையும் நாம் விலகிவிட்டோம். இப்படி விலகுவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் படிக்க வேண்டும். அந்த காரணம் தெரிந்துவிட்டால் நாம் அந்த தவறிலிருந்து நம்மளை சரிப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு தான் ஒரு புதிதாக ஒரு சீரீஸை நாங்கள் இங்கே தொடங்குகிறோம். புதுசாக என்னென்னா லைன் அப்பான் லைன். இந்த லைன் அப்பான் லைன் அப்படின்னா என்னென்னு நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். நாம் நம்முடைய பயனீர்ஸ் கொடுத்த அந்த வெளிச்சத்தை விட்டு விலகுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று அம்மையார் எழுதுகிறார்கள். முக்கியமான காரணம் என்னவென்றால் வேதாகமத்தையும் தீர்க்க தரிசன ஆகமத்தையும் இணைத்து நாம் தீர்க்க தரிசனத்தை சரியாக நாம் படிக்கவில்லை என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். முன்பதாக ப்ராஃபஸி என்றால் என்ன, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் தீர்க்க தரிசனம் என்பது நடக்கப் போகிறது அல்லது நடந்து முடிந்தது என்று நினைக்கிறோம். உதாரணத்திற்கு சின்ன கொம்பு என்று நாம் தீர்க்க தரிசனம் உரைப்போம். இந்த சின்ன கொம்பு 538 1798 வரைக்கும் ஆட்சி செஞ்சது. அநேக பரிசுத்தவான்களை இது கொன்றது என்று நாம் சொல்லுவோம். அப்படி சொல்லி வெளியே நாம் போதிக்கும் பொழுது அநேகர் அந்த தவறான பாதையை விட்டு திரும்பி தேவனுடைய வழியில் வருவார்கள் என்று நாம் நம்புவோம். அதுதான் நம்மளுடைய சத்தியமாக இருக்கிறது. ஆனால் ப்ராஃபஸி என்பது உண்மையாக என்னவென்று இங்கே அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். நாம் வாசிப்போம். Selected Messages, Book 2, 101, 102 pages. Historical events showing the direct fulfillment of prophecy were set before the people, and the prophecy was seen to be a figurative delineation of events leaning down to the close of Earth's history. ஒரு தீர்க்க தரிசனம் என்பது ஒரு கோடு, ஒரு லைன். அந்த லைனிலே அநேக சம்பவங்கள் இருக்கும். அந்த அநேக சம்பவங்களை நாம் படிக்கிறதுக்கு மூலியமாக நம்ம அந்த ஈவெண்ட்ஸ் நம்மளை எங்கே போய் நடத்துது என்றால் க்ளோஸ் ஆஃப் எர்த்ஸ் ஹிஸ்ட்ரி. ஒரு தீர்க்க தரிசனத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, அந்த தீர்க்க தரிசனத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, படித்து கொண்டே வரும் பொழுது இந்த உலகம் எப்படி முடிய போகிறது என்கிற அந்த ஈவெண்ட்ஸ், அந்த சங்கதிகளை அந்த தீர்க்க தரிசன வரைபடம் நமக்கு வெளிப்படுத்தும். தீர்க்க தரிசனம் என்பது ஒரு கோடு, ஒரு லைன். அந்த லைனிலே நமக்கு அநேக செய்திகள் இருக்கும். அந்த செய்திகள் எங்கே நம்மளை வழிநடத்தும் என்றால் க்ளோஸ் ஆஃப் எர்த் ஹிஸ்ட்ரி. இந்த உலகம் எப்படி முடிவடைய போகிறது என்று ஒவ்வொரு ஈவெண்ட்ஸும் தெளிவாக அந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்கும். அதுதான் தீர்க்க தரிசனம் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது? முக்கியமாக நம்முடைய சபையிலே தீர்க்க தரிசனம் என்பது அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர் என்று சொல்லுவார்கள். இந்த அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர் எங்கே இருக்குன்னா தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம். இங்கு தான் உருவகமாக தேவன் பேசியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். இங்கே தான் அநேக தரிசனங்கள் யோவானுக்கும் தானியேலுக்கும் கிடைத்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதாகமம் முழுவதுமே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். நாம் படிப்போம்.
Acts of the Apostles 5:8-5. In the Revelation, all the books of the Bible meet and end. வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற அந்த புஸ்தகத்திலே வேதாகமத்தில் இருக்கிற அனைத்து புஸ்தகங்களுக்கும் முடிவு அங்கே தான் இருக்கிறது. ஆதியாகமம் ஆரம்பித்த இடத்தில் ஆரம்பிக்கிறது. ஆனால் அது எங்கு முடிகிறது? ஒவ்வொரு டாபிக்ஸும் அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு கதைகளும் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எங்கே போய் முடியும் என்றால் நீ கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொண்டு போய் முடியும். அப்படி என்றால் வேதாகம் முழுவதுமாக அது என்னவா இருக்குன்னா ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை யார் வெளிப்படுத்த வேண்டும்? யார் உங்களுக்கு வெளிப்படுத்துவா? யார் ஒரு தனிநபருக்கு வெளிப்படுத்துவாருன்னா, ஒவ்வொரு தனிநபரும் தனியாக தனக்குத்தானே வேதாகமத்தை படித்து இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேறு ஒருவர் உங்களுக்கு விளக்கி இதுதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. நீங்களே தேவனிடம் அன்பு வைத்து நீங்கள் போக வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 5 708. Whatever may be man's intellectual advancement, let him not for a moment think that there is no need of thorough and continuous searching of the scriptures for great light. எவ்வளவு அதிகமாக நமக்கு வேதாகமம் தெரிந்திருந்தாலும் அங்கே நாம் நிறுத்திவிடக்கூடாது. நாம் கண்டினியூஸாக நாம் படித்து கொண்டே தொடர்ச்சியாக இன்னும் அதிக வெளிச்சம் நமக்கு இருக்கிறது என்று நினைத்து நாம் வேதாகமத்தை படித்து கொண்டு போக வேண்டும். As a people we are called individually to be students of prophecy. ஒவ்வொரு தனிநபரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன மாணவர்களாக இருக்க வேண்டும். தீர்க்க தரிசன மாணவர்கள் என்று இங்கு அம்மையார் சொல்லுவது வேதாகமம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த புஸ்தகம் வரைக்கும் மொத்தமாக படித்து அதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு கதைகளையும் எப்படி தீர்க்க தரிசனத்தோடு இணைக்க வேண்டும் என்று அந்த மாணவனுக்கு தெரிய வேண்டும். யார் அந்த மாணவன்? செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு தீர்க்க தரிசன மாணவர்கள். அவர்கள் அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஏன் இந்த நிலைமைக்கு வர வேண்டும்? அவங்களே காரணம் எழுதுறாங்க. Review and Herald, December 18, 1888. It does not seem possible to us now that any should have to stand alone. இப்பொழுது நமக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் வரவில்லை தனியாக நிற்பதற்கு. But statement continues, if God has ever spoken to me, the time will come when we shall be brought before councils and before thousands of his name's sake, and each one will have to give the reason of his faith. ஒவ்வொரு தனிநபருடைய விசுவாசத்தையும் அவர்கள் டிஃபெண்ட் செய்கிறதற்கு அவங்க என்ன பண்ணணும்னா தனிநபராக அவர்கள் நிற்க வேண்டும். கடைசி காலத்தில் நம்மை கோர்ட்ஸுக்கு அழைத்து செல்வார்கள். பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்பதாக நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அப்படி தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்றால் அந்த தனிநபர் தன்னுடைய விசுவாசத்திற்கு அஸ்திபாரத்தை தானே பார்த்து உணர வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு நபர் தான் கடைசி காலத்திலே அவர்கள் போய் சாட்சியாக இருப்பார்கள். தனித்தனியாக நாம் சாட்சிகளாக இருக்க போகிறோம். கடைசி காலத்தில் யாரும் நமக்கு உதவியாக வரப்போவது கிடையாது. அதனால் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பைபிள் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன மாணவர்களாக தனித்தனியாக இருக்க வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இந்த தீர்க்க தரிசன மாணவர்கள் எப்படி வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று தேவன் சபைக்கு சில ரூல்ஸ் ஆஃப் ப்ராஃபட்டிக் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தார். ஒரு தீர்க்க தரிசனத்தையோ வேதாகமத்தையோ எவ்வாறு படிக்க வேண்டும் என்று சபைக்கு சில ரூல்ஸ், சில கட்டளைகள், இப்படி தான் வேதம் படிக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்தார். ஆனால் அந்த ரூல்ஸ், அந்த கட்டளைகளை விட்டு நாம் வழி விலகிவிட்டோம். அதனால தான் இப்போது தீர்க்க தரிசனம் அநேகருக்கு புரியவில்லை. அதை படிக்கும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பிரின்சிபிள்ஸ், அந்த கட்டளைகளை நாம் மறந்துவிட்டோம். அந்த கட்டளைகள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் அப்பான் லைன். இந்த லைன் அப்பான் லைன் எங்கே இருக்கிறது? வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும்? லைன் அப்பான் லைன் படிக்க வேண்டும். அது எங்கே இருக்கிறதுனால் ஏசாயா 28 நாம் வாசிப்போம். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. இங்கே
நமக்கு தெளிவாக தெரிகிறது, பால் உபதேசத்தை நாம் மறந்துவிட வேண்டும். அப்படி மறந்து விட்ட பிற்பாடு அவர்கள் பலமான ஆகாரத்தை புசிப்பார்கள். தீர்க்க தரிசனத்தை அவர்கள் ஆராய்கிற அந்த சக்தி அவர்களுக்கு வந்த பிற்பாடு அவர்களுக்கு தேவன் அறிவை போதிப்பார். அதான் பவுலும் எழுதுகிறார், இன்னும் நீங்கள் பாலே உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள், இன்னும் மாம்ச ஆகாரம் பலமான ஆகாரம் உங்களுக்கு இன்னும் நான் கொடுக்க பயமாக இருக்கு என்று அங்கு பவுல் எழுதுகிறார். அப்பொழுது இந்த அறிவை சபையில் யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், இந்த பால் உபதேசத்தை மறந்து தேவனுடைய உண்மையான உபதேசம் தீர்க்க தரிசனத்துக்கு வருவர்கள் மட்டுமே இதை உணர்ந்து கொள்வார்கள். கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். இதுதான் லைன் அப்பான் லைன். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இது லைன் அப்பான் லைன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். இது என்ன அர்த்தம் என்றால், வேதாகமத்தில் சத்தியங்கள் ஒரே இடத்தில் இருக்காது, அங்கே இங்கே சிதறப்பட்டு இருக்கிறது. அதை நீங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தேடி வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சத்தியம் கிடைக்கும் என்பதை இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே ஏசாயா எழுதுகிறார். அப்படி இது யாருக்கு ஏசாயா எழுதுகிறார்னால், இஸ்ரவேல் சபைக்கு தான் எழுதுகிறார். அப்படி இப்போ இருக்க இஸ்ரவேல் சபை யார்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இஸ்ரவேல் சபை. அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. எப்படி அந்த செய்தி வருகிறது? லைன் அப்பான் லைன். தேவன் கொடுத்த அந்த கட்டளைகளின் வாயிலாக சில பேர் படிக்கிறாங்க. அதை படித்து தேவன் கொடுத்த செய்தியை சபைக்கு கொடுக்குறாங்க. யார் கொடுக்கறதுன்னு நம்ம வாசிப்போம். ஏசாயா 28:11, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அந்த ஜனத்தோடே பேசுவார். பரியாச உதடுகள் என்றால் ஸ்டாமரிங் லிப்ஸ், திக்குவாயன். ஒரு ஒரு படித்த மேதாவியோ அல்லது எல்லாம் தகுந்த ஒரு ஆளையோ தேவன் நிறுத்த மாட்டார். பரியாச உதடு, உதவாத ஒரு நபரை கொண்டு தேவன் பேசுகிறார். அந்த ஜனத்தோடு யார்? அந்த ஜனம் தேவனுடைய ஜனம். இந்த கடைசி காலத்தில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஜனத்தோடு ஒன்றுக்குமே உதவாதவர்களை கொண்டு தேவன் பேசுவார். அப்படி பேசும்பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போம். நாங்கள் ஏன் இந்த செய்தியை இவ்வளோ முக்கியமாக சொல்லுகிறோம் என்றால், இந்த செய்தி உங்களுக்கு வருவது நீங்கள் வழி விலகி சென்று விட்டீர்கள். நாம் எல்லாரும் வழி விலகி சென்று விட்டோம். தேவன் அன்பினாலே திரும்ப அழைக்கிறார். அப்படி அழைத்த பிற்பாடு என்ன ஆகிறது? வசனம் வாசிப்போம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்பது இங்கே ரிஃப்ரெஷிங், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தர போகிறார். எப்பொழுது? இந்த பின்மாரியின் காலத்தில் நாம் பெருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட போகிறார். அதற்கு நாம் நம்மளை பரிசுத்தம் பண்ண வேண்டும். தேவன் நம்மளை பரிசுத்தம் பண்ணுகிறார். நாம் அவரோடு இணைய வேண்டும். அதற்கு சபையை எழுப்புவதற்காக தேவன் லைன் அப்பான் லைன், கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம். அந்த பழைய எப்படி வேதாகமத்தை அவங்க ஆராய்ந்தார்களோ அப்படி ஆராய்ந்து ஒரு சத்தியம் சபைக்கு வருகிறது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த வேர்ஸ் கண்டினியூ பண்ணலாம். இதுவே ஆறுதல் என்று அவர்களுடைய அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இப்பொழுது இந்த செய்தியை கொண்டு சபை கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை, இது விளக்கம் கிடையாது, இது தவறான விளக்கம் என்று அநேகர் நிராகரிக்கிறார்கள். அப்படி நிராகரிக்கும் போது என்ன ஆகும்? வசனம் வாசிப்போம். 28:13, ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிக்கப்படும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்கும். இப்படி அவர்கள் இந்த செய்தியை கேட்காமல் போகிறதுனால, இப்படி வேதாகமத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் தேவன் கொடுத்த முறைமையிலே அவங்க படிக்காமல் அவங்க போவதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படியாக இப்படி ஆகிறது. எப்பொழுது விழுவார்கள்? சண்டேலா, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது அவர்கள் பின்னிட்டு விழுவார்கள். ஏன் விழுவார்கள்? இந்த லைன் அப்பான் லைன், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்கிற இந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களே தானாக வேதாகமத்தை படித்து இதுதான் சத்தியம் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை நிராகரிக்கிறதுனால் அவர்கள் சிக்கொண்டு பின்னிட்டு விழுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே லைன் அப்பான் லைன் என்பது எதை குறிக்கிறது என்றால், மெஷரிங். ஒரு வீடு கட்டுகிறவர்களுக்கு ஒரு நூல் இருக்கும். அந்த நூலை அவர்கள் மெஷர் செய்வார்கள், அளப்பார்கள்.
அப்படி இந்த லைன் அப்பான் லைன் என்பது வேதாகமத்தில் சிதறி இருக்கிற இந்த சத்தியங்களை ஒரே கோடில் இணைப்பது தான் இந்த லைன் அப்பான் லைன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி தேவன் தம்முடைய அன்பினாலே சபைக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால் லைன் அப்பான் லைன், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து நாம் படிக்க வேண்டும். அந்த வேதாகமத்தையும் தீர்க்க தரிசன ஆகமத்தையும் வைத்து தீர்க்க தரிசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று நாம் பார்ப்போம். முதலாவது 2 விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். இந்த 2 விஷயங்கள் தான் வேதாகமத்தை நம்ம எப்படி படிக்கிறோம் என்று நிர்ணயம் செய்யும். இதை அம்மையார் நமக்கு எழுதி இருக்கிறார்கள். தேவன் சபையை தெரிந்து கொண்ட பொழுது 1798 1844 46 வருடங்களிலே ஆவிக்குரிய சபையை கட்டுகிறார். அப்படி கட்டும் பொழுது தேவனின் இந்த வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதை யாருக்கு கொடுத்தார்? வில்லியம் மில்லருக்கு கொடுத்தார். அவரை தான் தேவன் முதலாவது தெரிந்து கொண்டு சத்தியங்களை கொடுத்தார் என்று நாம் வாசித்தோம். அதை இன்னொரு முறை வாசிப்போம். கிரேட் கான்ட்ரவர்சி 335:1. The event exactly fulfilled the prediction. இங்கே என்ன ஈவெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க? ஜோசியா லிச் என்பவர், நாம் ஏற்கனவே படித்தோம். ஜோசியா லிச் என்பவர் இந்த எக்காலங்களின் செய்தியை அவர் தெல்ல தெளிவாக சொன்னார். ஆகஸ்ட் 11 1840 ஆட்டமன் எம்பையர், இஸ்லாமியர்கள் விழுவார்கள் என்று சொன்னார். அது அப்படியே நடந்தது. அப்படி நடந்தது அவங்க தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக மட்டும் பார்க்காம அவங்க வேறு என்னவோ பார்த்தாங்கன்னு நீங்கள் பாருங்கள். When it became known, statement continues, multitudes were convinced of the correctness of the principles of prophetic interpretation. தீர்க்க தரிசனத்தை எப்படி விளக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று ஒருவர் அங்கே ஒரு கட்டளைகளை இட்டார். அந்த கட்டளைகள் சரிதான் என்பதை அந்த ஆகஸ்ட் 11 1840 அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. யார் அதை பண்ணான்னு பாருங்கள். adopted by Miller. யாருக்கு இது தேவன் கொடுத்தார்? by Miller and his associates. மில்லரும் அவருடைய பின்பு சென்ற போதகர்களும் இதை வைத்து தீர்க்க தரிசனத்தை படித்தார்கள். தேவன் அவர்களுக்கு மிகுந்த வெளிச்சத்தை கொடுத்தார். அதனால் அவர்கள் இந்த ப்ராஃபெட்டிக் இன்டர்பிரேஷன் கரெக்ட், சரியாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டார்கள். and a wonderful impetus was given to advent movement. தேவன் கொடுத்த அந்த பெரிய வெளிச்சத்தை அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள். அதனால் தேவன் அவர்கள் மூலியமாக பெரிய காரியத்தை செய்தார். இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ராஃபெட்டிக் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, வில்லியம் மில்லர் 14 ரூல்ஸ் அவருடைய புக்கில் எழுதுகிறார். அந்த 14 ரூல்ஸை அதை வைத்து தான் நம் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், அதாவது தீர்க்க தரிசனத்தை வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்தால் எல்லா தீர்க்க தரிசனமும் தெல்ல தெளிவாக நமக்கு புரிந்துவிடும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் நவம்பர் 25 1884. Those who are engaged in proclaiming the third angel's message or searching the scriptures upon the same plan that Father Miller adopted. முத்தூது, மூன்றாம் தூது, முத்தூதிலே மூன்றாம் தூது நம் அனைவருக்கும் தெரியும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1844 வரைக்கும் 2 தூதுகள் முடிந்துருச்சு. அக்டோபர் 22 1844 பிற்பாடு 3ஆம் தூது ஆரம்பிக்க தொடங்குறாங்க. அப்பொழுதிருந்து வேதாகமத்தை எப்படி படித்து கொண்டு வருகிறார்கள் என்றால், சேம் பிளான் த ஃபாதர் மில்லர் அடாப்டட். வில்லியம் மில்லர் எவ்வாறு வேதாகமத்தை ஆராய்ந்தாரோ அப்படியே அவர்கள் ஆராய்கிறார்கள். இந்த லிட்டில் புக் என்டைட்டில்ட் வியூஸ் ஆஃப் ப்ராஃபஸீஸ் அண்ட் ப்ராஃபெட்டிக் chronology, Father Miller gives us the following simple but intelligent and important rules of Bible study and interpretation. ஒரு வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும், அதை எப்படி அநேகருக்கு சொல்ல வேண்டும், எப்படி தீர்க்க தரிசனத்தை படிக்க வேண்டும் என்று வில்லியம் மில்லர் ஒரு புக்கில் எழுதினார். அந்த புக்கு வியூஸ் ஆஃப் ப்ராஃபஸி அண்ட் ப்ராஃபெட்டிக் chronology. இது யார் எழுதுகிற? அம்மையார் எழுதுகிறார்கள். நாம் அப்படி படிக்க வேண்டும். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். The above is a portion of these rules, and in our study of Bible we shall all do well to heed the principles set forth. இதற்கு நான் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணவில்லை. இங்கே 4 ரூல்ஸ், 5 ரூல்ஸை இங்கே வில்லியம் மில்லர் இங்கே கொடுக்குறாரு. அந்த 5 ரூல்ஸை அம்மையார் எழுதுகிறாங்க. அவருடைய 14 ரூல்ஸில் 5 ரூல்ஸை இங்கே எழுதிட்ட பிற்பாடு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தான் நம்ம படிக்கணும், இப்படி தான் வேதாகமத்தை படிக்கணும் என்று அம்மையார் ரிவ்யூ அண்ட் ஹெரால்டில் எழுதுகிறாங்க. இப்படி அவங்க வேதம் படித்து அம்மையாரும் நம்முடைய பயணியர்ஸ் அனைவரும், நம்முடைய முன்னோடிகள் அனைவரும் வேதாகமத்தை புரிந்து கொண்டார்கள்.
அதில் இருக்கிற சில ரூல்ஸை பார்ப்போம். சில கட்டளைகள், வேதாகமம் இப்படி தான் படிக்கணுன்ற கட்டளைகள் பார்ப்போம். இப்பொழுது நாம் எப்படி படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்வோம். ரூல் நம்பர் 4. To understand doctrine, bring all the scriptures together on the subject you wish to know, then let every word have its proper influence, and if you can form your theory without contradiction, you cannot be in error. வேதாகமத்திலே நீங்கள் ஒரு சத்தியத்தை படிக்க வேண்டும் என்றால், நீங்கள் வேதாகமத்திலே இருக்கிற அந்த வார்த்தையோ அந்த வசனத்தையோ எங்கெல்லாம் வேதாகம் முழுவதுமாக எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை நீங்கள் ஒன்று திரட்டுங்கள், ஒன்று சேகரியுங்கள். ஃபர்ஸ்ட் யூ கேதர், நீங்கள் சேகரியுங்க. அப்படி சேகரித்த பிற்பாடு ஒன்றோடு ஒன்று முரணாக இல்லை என்றால் நீங்கள் வந்திருக்கிற அந்த கன்க்ளூஷன், நீங்கள் கண்டுபிடித்த அந்த சத்தியம் உண்மையான சத்தியம் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்று இங்கே எழுதுகிறார். நீங்கள் தவறில் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் எழுதுகிறாங்க. ஆனால் இப்பொழுது செவன்த் டே அட்வென்டிசம் தியாலஜி காலேஜஸில் இது போதனை கிடையாது. எப்படி என்று நான் சொல்கிறேன். ராக் ஆஃப் ஏஜஸ், கண்மலை என்று எடுத்துக்கொள்கிறோம். கண்மலை என்பது மோசேயின் ஆகமங்களில் இருக்கிறது, ஏசாயா எழுதுகிறார், நம்முடைய சுவிசேஷங்களில் இருக்கிறது, பாலுடைய ரைட்டிங்ஸ்லையும் இருக்கிறது. நம்ம இப்போ இந்த கண்மலை என்பதை நாம் அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் வில்லியம் மில்லர் என்ன சொன்னார்? எங்கெல்லாம் வேதாகமத்தில் கண்மலை என்று இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம ஒன்று திரட்டுவோம், நாம் வைத்து அதை படிப்போம், அப்பொழுது நாம் ஒரு சத்தியத்துக்குள்ளாம் நாம் வழி நடத்தப்படுவோம் என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னார். ஆனால் இப்பொழுது நம்முடைய தியாலஜி காலேஜில் என்ன போதனைன்னு பார்த்தீங்கன்னா, மோசே காலத்திலே கண்மலை என்பது எபிரேய வார்த்தை. பவுல் எதில் எழுதியிருக்கிறாரு? பவுல் கிரீக்கில் எழுதியிருக்கிறார், கிரேக்க மொழியில் எழுதியிருக்கிறார். அவருடைய காலகட்டத்தில் கண்மலை என்பது வேறு, மோசேவின் காலகட்டத்தில் கண்மலை என்பது வேறு. அதனால் யார் மாத்திரம் வேதாகமத்தை ஆராய வேண்டும்? யார் சரியான பதில் சொல்லுவானா? தியாலஜி படித்தவங்க. தியாலஜி என்ன படிப்பாங்க? அவங்க என்ன படிப்பாங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் லாங்குவேஜ் படிப்பாங்க, வரலாறை படிக்க வேண்டும். அப்பொழுது எபிரேய கிரேக்க மொழிகள். அப்பொழுது யார் எபிரேய கிரேக்க மொழிகளை படித்திருக்கிறார்களோ, யார் வரலாறு, ஏசாயாவின் வரலாறு யாருக்கு தெரிகிறதோ, ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் யாருக்கு வரலாறு தெரிகிறதோ, அந்த வரலாறு எல்லாம் படித்தவர்களால் வேதாகமத்தை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே நம்முடைய பயணியர்ஸ் விட்டு சென்ற பாதை வேறு. யார் வேணுமானாலும் வேதாகமத்தை புரிந்து கொள்ளலாம். ஏனால் வேதாகமம் பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற் கொண்டு சொல்லி கொண்டு வருகிறார். அதனால் வேதாகமத்தில் இருந்த எல்லாமே ஒரே ஒரு காரியத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஒரே காரியம் சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால் இப்போ நாம் வழி தவறி விட்டோம். இன்னொரு ரூலை பார்ப்போம். ரூல் 5. Scripture must be its own expositor. வேதாகமத்தை விளக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு ஒரு வேதாகம பாடம் புரியவில்லை என்றால், ஒரு வசனம் புரியவில்லை என்றால், நான் வெளியே இருக்க கமெண்ட்ரிஸ்க்கோ அங்கே போய் தேடுறதை காட்டிலோ நானே வேதத்தை படித்து இதற்கான இணை வசனம் வேதாகமத்தை விளக்க வேண்டும் என்று நான் படிக்க வேண்டும். அவங்க என்ன எழுதுறாங்க பாருங்க. If I depend upon a teacher to expound it to me and he should guess at its meaning or desire to have it so on account of his sectarian creed or to be thought wise, then his guessing, desire, creed or wisdom is my rule, not the Bible. அப்படி என்னுடைய பாஸ்டரோ என்னுடைய டீச்சரோ எனக்கு அந்த விளக்கத்தை எனக்கு கொடுத்து விட்டார் என்றால், அந்த விளக்கமானது என்னுடைய விளக்கம், தேவன் எனக்கு அருளின விளக்கம் கிடையாது. இது வேறுடைய சிந்தனையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வெளிச்சமாக இங்கே இருக்கிறது. இந்த ஸ்கிரிப்சர் மஸ்ட் பி இஸ் ஓன் எக்ஸ்பாசிட்டர். வேதாகமத்தை விளக்க வேண்டும் என்பது ப்ரூஃப் டெக்ஸ்ட் மெத்தட். வில்லியம் மில்லர் என்ன மெத்தடை வைத்து வேதாகமம் படித்தார் என்றால் ப்ரூஃப் டெக்ஸ்ட் மெத்தட். வேதாகமத்தை விளக்க வேண்டும். வெளியே இருக்கிற ஒரு கமெண்ட்ரியோ, வெளியே இருக்கிற ஒரு ஆசிரியரோ இந்த வேதாகமத்தை விளக்கக்கூடாது. இதுதான் ஸ்டூடெண்ட் ஆஃப் பைபிள் ப்ராஃபஸி. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தனிநபரும், தேவனுக்குள்ளாக நடத்தப்படுகிற ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்காக வேதாகமத்தை வாசித்து சத்தியத்தின் பாதையில் வர வேண்டும் என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். இது வில்லியம் மில்லர் எழுதினார். இதே அம்மையார் எப்படி எழுதுறாங்க பாருங்க. ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் December 1
1891. The Bible is its own expositor. One passage will prove to be a key that will unlock other passages. இங்க அம்மையார் அதேதான், வேதாகமத்தை விளக்க வேண்டும். ஒரு வசனம் புரியவில்லை என்றால், ஒரு வார்த்தை புரியவில்லை என்றால் அது வேதாகமே உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ அம்மையாரும் யாருக்கு இணைந்து போகிறார்கள்? வில்லியம் மில்லருடைய அந்த ரூல்ஸுக்கு அவங்க இணைந்து போகிறார்கள். இன்னொரு ரூல்ஸ் வாசிப்போம். ரூல் 6. God has revealed things to come by visions in figures and parables, and in this way the same things are oftentimes revealed again and again by different visions or in different figures and parables. If you wish to understand them, you must combine them all in one. தேவன் தீர்க்க தரிசனத்தை எங்கு மட்டும் வைக்கவில்லை, தானியேல் வெளிப்படுத்தல் மட்டும் வைக்கவில்லை. விஷன்ஸ் என்பது தரிசனங்கள், அது வேதாகமத்தில் தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம். ஃபிகர்ஸ், இந்த மிருகம், அதெல்லாம் ஒரு ஃபிகர்ஸாக தேவன் கொடுத்திருக்கிறார், படங்களாக கொடுத்திருக்கிறார். அதுவும் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறது. இன்னொன்று பாருங்கள், பேரபிள்ஸ், உவமைகள் கூட தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறது. நம்ம அனைவர் என்ன நினைச்சோம்னா, உவமையை தீர்க்க தரிசனத்தை நினைக்கக்கூடாது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே அம்மையார் தெளிவாக இங்கே வில்லியம் மில்லர் என்ன எழுதுகிறார்கள் என்றால், பேரபிள்ஸ், உவமை என்ன பண்ணுகிறதுனா, உவமையிலே தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். அப்பொழுது இந்த வேதாகமத்தில் மொத்தமும் இருக்கிற அந்த தீர்க்க தரிசன பாடத்தை நாம் ஒன்றாக முதலாவது இணைக்க வேண்டும். அப்படி இணைக்கும் பொழுது நமக்கு ஒரு சத்தியம் கிடைக்கும். இந்த சத்தியம் தான் ஒரு ஈவெண்ட் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அநேகர் இந்த 2520 இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, லேவியராகமம் 26:18 இந்த சாபம் இருக்கிறது, நான் உங்களை 7 முறை தண்டிப்பேன் என்று. இவர்கள் அந்த ஒரே வசனத்தை எடுத்துக்கொள்வார்கள். லேவியராகமம் என்பது தீர்க்க தரிசன புஸ்தகம் கிடையாது என்று சொல்லுவார்கள். அது புஸ்தகம் கிடையாது. அவங்க வேதகம் முழுவதுமே பார்க்க மாட்டாங்க, வெறும் அந்த ஒரு வசனத்தை பார்த்து இல்லை அது தவறு, தேவன் 7 முறை தண்டிப்பேன் என்றால் இன்டென்சிட்டியை குறிக்கிறது, அவ்வளோ கோபமாக தேவன் சொல்லுகிறார் என்று இங்கு சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 7 முறை என்பது எங்கே இருக்குது? தானியேல் புஸ்தகத்திலே இருக்குது. நேபுகாத்நேசர் 7 காலங்கள் வனவாசம் செல்வார், வனத்தில் போய் அவர் மிருகமாக சஞ்சரிப்பார். 7 காலங்கள் வேதம் முழுவதுமாக நீங்கள் ஆராய்ந்து ஒரு சத்தியத்தை கொண்டு வரும் பொழுது அது உங்களுக்கு சத்தியமாக தெரியும். நீங்கள் தனிநபராக வேதத்தை ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இது எப்பொழுது மாறினது என்றால், நம்முடைய பயனீர்ஸ் எல்லாரும் சரியாக படித்து கொண்டு வந்தார்கள். இது எப்பொழுது மாறினது? 1919 1930 இந்த வருடங்களிலே எலன் ஒயிட் இறந்து விட்டார். 1915 இறந்து விட்டார். அதுக்கப்புறம் சபையை வழிநடத்த யாரும் கிடையாது. தீர்க்க தரிசன அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் போயிடுச்சு. அப்பொழுது என்ன ஆனது? அநேக கொள்கை, புரொட்டஸ்டன்ட் கொள்கைகளும் கத்தோலிக்க கொள்கைகளும் சபைக்குள்ளாக நுழைந்தது. அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். இந்த காலங்களிலே நாம் ஏற்றுக்கொண்டதினால் இப்பொழுது சபைக்கு ஒரு தெளிவான ஒரு எப்படி வேதாகமத்தை ஆராய வேண்டும் என்று ஒரு அறிவில்லாமல் போனது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது முதலாக நாம் என்ன பார்த்தோம் என்றால், நாம் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்றால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரை நாம் படிக்க வேண்டும். பிற்பாடு அதில் இருக்க அந்த சத்தியங்களை ஒன்றோடு ஒன்று நாம் இணைக்க வேண்டும் என்று பார்த்தோம். செகண்ட் என்ன பண்ணோன்னா, அந்த லைனில் நாம் அதை பொருத்த வேண்டும். நாம் ஒரு சத்தியத்தை கற்றுவிட்டோம், தீர்க்க தரிசனத்தை படித்து விட்டோம். அந்த தீர்க்க தரிசனத்தை, ப்ராஃபஸி என்றால் என்னவென்று சொன்னேன், ஒரு லைன் என்று சொன்னேன், அந்த லைனில் நாம் வைக்க வேண்டும் என்று நாம் இதை குறித்து அம்மையார் என்ன எழுதுறாங்க பாருங்கள். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், July 31, 1888. We must have a knowledge of scriptures that we may trace down the lines of prophecy. நாம் அனைவருக்குமே வெளிச்சம் வேண்டும், ஞானம் வேண்டும். எதற்கு ஞானம் வேண்டும்? அந்த தீர்க்க தரிசன லைன்ஸ், ப்ராஃபட்டிக்கல் லைன்ஸிலே நாம், அந்த தீர்க்க தரிசன லைனிலே நாம் அந்த சத்தியங்களை பொறுத்த நமக்கு வெளிச்சம் வேண்டும். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பெசிஃபிகேஷன் given by the prophets, by Christ and apostles. தீர்க்க தரிசிகள் சொன்னது பழைய ஏற்பாட்டில் இருக்கு, கிறிஸ்து சுவிசேஷத்தில் இருக்கிறதை சொன்னார். அப்போஸ்தலர்கள் அதற்கு பின்னாடி வேதாகமத்தில் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே சொல்கிறார்கள். இது அனைத்திலும் இருக்கிற இந்த தீர்க்க தரிசன இந்த சத்தியங்களை எடுத்துக்கொண்டு நாம் அந்த லைன் ஆஃப் ப்ராஃபஸி,
அந்த ப்ராஃபஸியிலே, அந்த தீர்க்க தரிசன வரைபடத்திலே நாம் வைக்கணும், அந்த கோட்டிலே நாம் வைக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு என்ன தெரிய வரும்? என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது. ஒரு தீர்க்க தரிசனம் என்பது நடந்து முடிந்தது மட்டும் கிடையாது. நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது, மொத்தத்தையும் உங்களுக்கு விளக்குவதே தீர்க்க தரிசனம். ஆனால் இப்பொழுது நாம் தீர்க்க தரிசனம் என்பது நடந்து முடிந்த காரியத்தை ஒரு வரலாற்று கிளாஸ், ஒரு ஹிஸ்டரி கிளாஸாக சபையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பெரிய சத்தியமாக பார்க்கிறார்கள். அது சத்தியம் அல்ல. சத்தியம் என்பது யார் வேண்டுமானாலும் நாம் ஹிஸ்டரி புக்கை படித்து நாம் விளக்க முடியும். ஆனால் என்ன நடந்தது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி நடக்கப் போகிறது என்பதை ஒரு லைனில் சொல்வது தான் தீர்க்க தரிசனம் என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். தானியேல் 2 நமக்கு ராஜ்யங்கள் வருகிறது. அதே ராஜ்யங்களை தானியேல் 7 எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் மிருகமாக கொடுத்திருக்கிறார்கள், மிருகங்களாக கொடுத்திருக்கிறார்கள். அது அப்படியே தானியேல் 8க்கு போகிறது. தானியேல் 8க்கு போன பிற்பாடு தானியேல் 11க்கு போகிறது. அப்போ தானியேல் 2 ஒரு லைன், தானியேல் 7 ஒரு லைன், தானியேல் 8 ஒரு லைன், தானியேல் 11 ஒரு லைன். நீங்கள் இந்த 4 லைனை இணைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரிய வருகிறது? அங்கே இருந்த அதே ராஜ்யங்கள் இங்கேயும் இருக்கிறது. எங்கே இருந்தது? தானியேல் 2 இருந்த ராஜ்யங்கள் தானியேல் 7 இருக்கிறது. தானியேல் 7 இருந்த ராஜ்யங்கள் தானியேல் 8 இருக்கிறது. தானியேல் 8 இருந்த ராஜ்யங்கள் எங்கே இருக்கிறது? தானியேல் 11 இருக்கிறது. இப்படி நீங்கள் இந்த லைன்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி, இந்த தீர்க்க தரிசனங்களை இணைக்கும் பொழுது நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி முடிய போகிறது என்று தெள்ள தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். அதற்காக இங்கே அம்மையார் நமக்கு என்ன சொல்கிறார்கள்? நடக்க போவது நமக்கு தெரிய வேண்டும் என்றால் நடந்தது நமக்கு தெரிய வேண்டும். ஹிஸ்ட்ரி, நம்முடைய ஃபியூச்சர் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் நம்முடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிய வேண்டும். இதை எப்படி எழுதுகிறார்கள் என்று பாருங்கள். எஜுகேஷன் 191. The student should learn to view the word as a whole. யார் இந்த ஸ்டூடெண்ட்? இந்த ஸ்டூடெண்ட் இங்கே சொல்வது மொத்த சபையும் சொல்கிறார்கள். ஸ்டூடெண்ட் ஆஃப் பைபிள் ப்ராஃபஸி. A student should learn to view the word as a whole and to see the relation of its parts. He should gain a knowledge of its grand central theme of God's original purpose for the world, of the rise of the great controversy and of the work of redemption. He should understand the nature of two principles that are contending for supremacy and should learn to trace their working through the records of history and prophecy to the great consummation. இங்கே அந்த மாணவன், தீர்க்க தரிசனத்தை படிக்கிற அந்த மாணவன் என்ன செய்ய வேண்டும்? ரெக்கார்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி, இந்த தீர்க்க தரிசனங்கள் வரலாற்றிலே எப்படி நடந்தது என்பதையும் எப்படி நடக்கப் போகிறது என்பதையும் அந்த டிலினியேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அந்த நேர்கோட்டிலே அவன் காண்பிக்க வேண்டும். அந்த அறிவுக்கு தேவன் உங்களை வழிநடத்த நீங்கள் ஜெபித்து தேவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே எழுதுகிறார்கள். ஏன் நாம் இப்படி படிக்க வேண்டும் என்றால், நான் உங்களுக்கு சொன்னேன், ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். இப்போ நீங்கள் ஒரு லைனை இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த லைனுக்கு இணையான லைன் தான் நடக்க போகிறது. ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். ஹிஸ்ட்ரியில் நடந்தது பின்பதாக நடக்கிறது. அப்போ அந்த லைனில் ஒன்று நடந்துச்சு, அந்த லைனை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றால் உலகம் எப்படி முடிய போகிறது என்பதும் ஒரு லைனில் தான். அதுவும் தீர்க்க தரிசனம் தான். எப்படி கிருபையின் காலம் முடிய போகிறது, எப்பொழுது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், எப்பொழுது சண்டேலா வரப்போகிறது, இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம். இது எல்லாம் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்றால் இந்த லைனை கண்டுபிடிக்கும் பொழுது நாம் கண்டுபிடிக்கிறோம் என்று பார்க்கிறோம். இது அம்மையார் எப்படி எழுதுறாங்க பாருங்கள். செலக்டட் மெசேஜஸ் புக் 2 page 114. Prophecy has been fulfilling line upon line. ஒவ்வொரு லைன், ஒவ்வொரு கோட்டிலும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது என்று இங்கே அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். நாம் இப்பொழுது ஸ்க்ரீனுக்கு போவோம். இதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன் பாருங்கள். சபைக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்னன்னா லைன் அப்பான் லைன். வேதாகமத்தை படிப்பதற்காக தேவன் நம்முடைய சபைக்கு சில ரூல்ஸ் கொடுத்தார். வேதாகமத்தை இப்படி படிக்க வேண்டும், தீர்க்க தரிசனத்தை இப்படி படிக்க வேண்டும் என்று. அதை நாம்
படிக்க தவறிவிட்டோம் அநேகர். அப்பொழுது தேவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நீங்கள் இப்படித்தான் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் அவர்கள் மூலியமாக ஒரு செய்தியை அனுப்புகிறார். அந்த செய்தி என்ன பண்ண போகிறது என்றால், உங்களை லேட்டர் ரெயின் பின்மாறி பெற்றுக்கொள்ள அது உதவி செய்ய போகிறது. அப்பொழுது முதலாவது, இதில் நான் 2 ஸ்டெப்ஸ் சொன்னேன். முதலாவது என்ன நாம் செய்ய வேண்டும் என்றால், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ராஃபெட்டிக் இன்டர்பிரிட்டேஷன். முதலாவது வில்லியம் மில்லர் நமக்கு கொடுத்த அந்த ரூல்ஸை நாம் படித்து வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடங்களையும் நாம் புரிந்து கொள்வோமானால் சத்தியத்திற்கு நாம் வருவோம். ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்குள்ளாக நாம் வருவோம். அதை நாம் என்ன என்று சொல்கிறோம்? கேதரிங் என்று சொல்லுவோம். கேதர் பண்ணுறோம், சத்தியத்தை நாம் படிக்கிறோம். இப்போ அந்த கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை நாம் என்ன பண்ணுகிறோம்? சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். சரித்திரத்தில் எப்படி நடந்தது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ண வேண்டும்? லைன்ஸ் ஆஃப் ப்ராஃபெட்டிக் ஹிஸ்டரி பிளேசிங். இப்போ அந்த சேகரித்த சத்தியங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் தீர்க்க தரிசன வரைபடத்தில் எங்கே இருக்கிறோம் என்று நமக்கு தெரிந்துவிடும். அதை பிளேசிங், பொருத்துதல் என்று பார்க்கிறோம். எப்படி? உதாரணத்திற்கு 1798 கடைசி காலம் ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கிறோம். கடைசி காலம் 1798 ஆரம்பித்தது என்று ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை இப்பொழுது நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் நாம் எங்கே போக வேண்டும் என்றால், வேதாகமத்தை ஆராயும் பொழுது நமக்கு தெரிய வரும் 2520 என்கிற சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியம் எங்கே கொண்டு போய் விடுகிறது என்றால் 1798 நார்தன் கிங்டம், இது 1798 விடுகிறது. இன்னொரு சத்தியம் இருக்குது 1290, தானியேல் 12 வருது. இந்த தானியேல் 12லையும் 1290 இந்த சத்தியமும் எங்கே கொண்டு போய் நிறைவடைகிறால் 1798 இது முடிகிறது என்று சத்தியம் கற்றுக்கொண்டு இந்த லைனிலே தான் ஒரு ப்ராஃபஸி, இதில் நான் பொறுத்துவிட்டேன். இது எங்கே முடிகிறது என்றால் 1844, இந்த 46 வருஷம் முடிகிறதுன்னு வச்சுக்கலாம். இங்கே இந்த 1844 சொல்லுவதற்கு எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நமக்கு உதவுகிறது? 2 தீர்க்க தரிசனங்கள். 2520 சவுத் எங்கே போய், சதன் கிங்டம் எங்கே போய் முடியுது என்றால் 1844 முடிகிறது. அதே மாதிரி 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனமும் 1844 முடிகிறது. இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் அந்த லைனில் பொருத்திவிட்டோம். அப்பொழுது இங்கே இருந்து 1844க்குள்ள என்ன நடக்குதுன்னா, தீர்க்க தரிசன இந்த ஆவியில், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் இந்த லைனிலே நமக்கு முத்தூதுகள் காணப்படுகிறது என்று நாம் படித்தோம். அப்படி முதலாம் தூது இங்கே வந்தது, ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இங்கே வந்தது 1898. இது எப்பொழுது எம்பவர் ஆனது? ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர்மெண்ட் இங்கே ஆகஸ்ட் 11, 1840 இது எம்பவர் ஆனது. இரண்டாம் தூது எப்பொழுது வந்தது? ஜூன் 1842. இது செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். இந்த இரண்டாம் தூது எப்பொழுது சக்தி பெற்றது? எக்ஸெட்டர் கேம்ப் ஆகஸ்ட் 12 to 17, 1844. இது செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர்மெண்ட். இங்கே 1844 அக்டோபர் 22 என்னானது? மூன்றாம் தூது வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சத்தியங்களை நாம் படித்து விட்டோம், தீர்க்க தரிசனத்தை நாம் இந்த லைனிலே போட்டு விட்டோம். இப்போ இது நமக்கு எப்படி உதவுகிறது என்றால், ஒரு டைம் நடந்தது, ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். முத்தூது ஒரு டைம் போதிக்கப்பட்டது, மறுபடியும் நாம் போதிக்க போகிறோம், அதற்கு இது நம்மை உதவுகிறது. அப்பொழுது என்ன ஆகும்? கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1798 கடைசி காலம் வந்தது. கடைசி காலத்திற்கே கடைசி காலம் ஒன்று இருக்கிறது. தானியேல் 11:40 கடைசி காலத்துக்கு கடைசி காலம். நாம் வாழ்கிற காலத்தில் எது கடைசி காலம்? 1989. இங்கே ஒரு கடைசி காலம், இங்கே டைம் ஆஃப் எண்ட் இங்கு தொடங்குகிறது. இப்படி கொண்டு போய் இது எங்கே போய் முடியும்? முதலாம் தூது நாம் போதிப்போம், இரண்டாம் தூது போதிப்போம், மூன்றாம் தூது போதிக்கும் போது இங்கே என்ன ஆகிறது? இங்கே ஜட்ஜ்மெண்ட் தொடங்குகிறது. 1844 அக்டோபர் 22 இன்வெஸ்டிக் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை தொடங்குகிறது. அப்போ இங்கே என்ன ஆக வேண்டும்? அந்த
நியாய விசாரணை முடிய வேண்டும். இதுதான் தீர்க்க தரிசனத்தை படிக்கிறதுக்கான முறை. இங்கே நடந்தது இங்கேயும் நடக்கப் போகிறது. அதை நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது இங்கே மட்டும் கிடையாது. நான் உங்களுக்கு இன்னும் நான் உங்களுக்கு விளக்குறேன். நோவா காலத்தை எடுத்துக்கொள்வோம். நோவா காலத்திலே நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சரித்திரத்தையும் இங்கே நீங்கள் வைத்தீர்கள் என்றால் ஒரு ஈவெண்ட் என்ன ஆகும் என்றால் டோர் க்ளோசஸ். நோவாவின் பேழையின் கதவுகள் மூடப்படும். அப்படி மூடப்படுவது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன், கிருபையின் காலம் முடிஞ்சிடுச்சு நோவா காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு. அது அங்கே குறிப்பிடுது. அதே இது லோத்துக்கு வந்தீங்கன்னா லாட்டுக்கு வந்தீங்கன்னா இவருடைய காலகட்டத்திலும் அந்த தூதர்கள் சோதம் குமாராவுக்கு வருவாங்க. அப்படி வரும்பொழுது அங்கே தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, லோத்தை உள்ளே இழுத்து கதவை அடைப்பார்கள். சோதம் குமாரா தேசத்திற்கு கிருபையின் காலம் முடிவடையும். இங்கே ஒரு டோர் க்ளோஸ், இங்கே ஒரு டோர், இங்கே ஒரு டோர். மத்தேயு 25க்கு வாங்க. மத்தேயு 25ல் 10 கன்னிகைகள் உவமை. இதில் வந்தீங்கன்னா மணவாளன் உள்ளே போய் கதவை அடைத்து விடுவார். அவங்க வந்து தட்டுவாங்க, உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். அங்கே ஒரு டோர் க்ளோஸ், இங்கே ஒரு கதவு பூட்டப்படுகிறது. அப்போது இது மூன்றும் என்னத்தை சொல்லுகிறது? கிருபையின் காலம் முடிய போகிறது. இதுதான் ப்ராஃபஸி. இப்படி தான் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று நம்முடைய பயனர்ஸ் விட்டு வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது எப்படி? நோவா காலம் வேறு, லோத்து காலம் வேறு, இந்த காலம் வேறு. நாம் அதை இணைக்க முடியாது. அது தவறான ஒரு போதனை என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நம்முடைய சரித்திரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கப் போகிறது. இதை வந்து சாத்தான் வந்து இதை குலைக்கணும்னா என்ன பண்ணுவான்னா வரலாற்று ஜனங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணிடுவான். ஹிஸ்ட்ரி ஜனங்க படிக்காத மாதிரி பண்ணுவான். அப்படி படித்தாதானே அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அதனால் அதுலேருந்து ஒன்றை எடுத்து விட்டால் அவங்களுக்கு தெரியாது. அதை இளநீட்டு எழுதுகிறாங்க, நீங்கள் உங்களுடைய வரலாறை உங்களுடைய ஃப்யூச்சரை குறித்து, உங்களுடைய வரும் காலங்களை குறித்து நீங்கள் பயப்பட அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தேவன் எப்படி வழிநடத்தி வந்தார் என்ற ஒரு அறிவு இருக்கிறது. அதே தான் இங்கே பின்னாடி இருக்கிற இந்த சார்ட்ஸில் என்ன இருக்குது? இந்த சார்ட்ஸில் தீர்க்க தரிசன அந்த வரலாறு இருக்குது. தேவன் எப்படி சபையை நடத்தி கொண்டு வந்தார் என்று இதில் தெரியும். 2520 தெளிவாக அங்கே இருக்கிறது. 2300 days, 1335, 1290. இந்த சத்தியங்கள் எல்லாம் தேவன் இந்த சார்ட்டில் கொடுத்திருக்கிறார். இதை ஒன்று எடுத்துட்டா கூட நாம் கடைசி காலத்தில் எங்கே இருக்கிறோம், எப்படி முடிய போகிறது என்று நமக்கு தெரியாமல் ஆகிவிடும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன இந்த முக்தூது வந்து மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோன்னு, இது வந்து எப்படி ரிப்பீட் ஆக போகுது என்று நாம் படிப்போம். Selected messages, book 2, 104, 105. The first and second messages were given in 1843 and 1844, and we are now under the proclamation of the third, but all three of the messages are still to be proclaimed. 1843, 1844 முதலாம் தூது, இரண்டாம் தூது நாம் அறிவித்து விட்டோம். இப்பொழுது மூன்றாம் தூது அறிவிக்கிற காலத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த மூன்று தூதுகளையும் நாம் அறிவிக்க வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். It is just as essential now as ever before that they shall be repeated to those who are seeking for truth. யாரெல்லாம் சத்தியத்தின் மேல் அன்பாய் இருக்கிறார்களோ, தேவன் மேல் அன்பாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த சத்தியங்கள் மறுபடியுமாக கொடுக்கப்படுகிறது. ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங். வரலாறு மறுபடியுமாக நடக்கிறது. எப்படி மறுபடியுமாக நடக்கிறதுன்னு நமக்கு தெரியும். தீர்க்க தரிசனம் அந்த லைன்ஸ், ப்ராஃபட்டிக்கல் லைன்ஸை பார்க்கும்போது இது நடக்குது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த முத்தூதை போதிப்பதற்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள். By pen and voice we are to sound the proclamation showing their order. ஆர்டர் என்பது ஒன்று முடிந்தது, ஒன்று ஆரம்பிக்கிறது. ஒரு ஆர்டரிலே நாம் காண்பிக்க வேண்டும். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். The application of the prophecies that bring us to the third angel's message. முதலாம் தூது எப்படி முடிந்தது, இரண்டாம் தூது எப்படி முடிந்தது, மூன்றாம் தூது எப்படி போய்கொண்டு இருக்கிறது என்பது இந்த சரித்திரத்தை நாம் அந்த சார்ட்டிலே, அந்த லைனில் நம்ம போதிக்க வேண்டும். There cannot be a third without first and second. These messages were to give to the world in publications, in discourses,
showing in the line of prophetic history the things that have been and the things that will be. இந்த ப்ராஃபட்டிக்கல் லைன், இந்த தீர்க்க தரிசன அந்த கோடிலே நமக்கு என்ன தெளிவாக காணப்படும் என்றால் எப்படி காரியங்கள் இருந்தது, எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த ப்ராஃபட்டிக் லைன் நமக்கு தெரியப்படுத்தும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ப்ராஃபஸி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி நடந்து கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய காலகட்டத்திலே இது நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஏன் தெரியல? ஏன்னா தேவன் சபை கொடுத்த இந்த இன்டர்பிரிட்டேஷன்களையும் இந்த தீர்க்க தரிசனங்களை எங்கு நாம் பொருத்த வேண்டும் என்கிற அந்த அறிவையும் நாம் வெறுத்து விட்டோம். வில்லியம் மில்லரை ஒரு ஃபார்மராக அவருக்கு தேவன் சரியாக அவர் முழுவதுமாக சரியாக படிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். 1843 தவறான கணக்கு என்று சொல்லுகிறார்கள், அதோடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல். இந்த 3 செய்திகள் எப்பொழுது மறுபடியுமாக கொடுக்கப்படும் என்றால், உரத்த சத்தத்தை நாம் போய் சொல்ல வேண்டும், உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அப்படி உரத்த சத்த காலத்திலே தேவன் பின்மாரியை புள்ளிவார். பின்மாரியின் அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொண்டு முத்தூதை நியாயராசரிப்பு சட்டத்திற்கு பிற்பாடு நாம் போய் உலகம் எங்கும் அறிவிப்போம். அப்படி அறிவிக்கிறதற்கு முன்பதாக நமக்கு என்ன தெரிய வேண்டும்? அந்த முத்தூது எப்படி நடந்தது என்று தெரிய வேண்டும். அந்த ஹிஸ்ட்ரியே நமக்கு தெரியல, எப்படி தேவன் வழி நடத்தினார் என்று தெரியவில்லை என்றால், அந்த தீர்க்க தரிசன கோடு தெரியவில்லை என்றால், லைன் அப்பான் லைன் ஏசாயா எதற்கு அங்கே சொன்னார் என்று தெரியவில்லை என்றால், நம்மால் இந்த சத்தியத்தை வெளியே கொண்டு செல்ல முடியாது என்று நாம் பார்க்கிறோம். செலக்டட் மெசேஜஸ் புக் 2 109. All that God has in prophetic history specified to be fulfilled in the past has been, and all that is yet to come in its order will be. தேவன் தீர்க்க தரிசன வரலாற்றிலே எதையெல்லாம் அந்த தீர்க்க தரிசன வரைபடத்திலே அந்த லைனிலே வைத்தாரோ, அந்த கோடிலே வைத்தாரோ, அது ஆர்டர், பை இட்ஸ் ஆர்டர், ஒவ்வொரு காரியங்களாகவே நடைபெறும். அதை நாம் கண்டுபிடிக்கிறதற்கு தேவன் அப்படி வைத்திருக்கிறார் என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். டேனியல், God's prophet, stands in his place. John stands in his place. Those things which have been and will be repeated. தானியேல் எழுந்திருக்கிறார், யோவான் எழுந்திருக்கிறார். இவங்க எப்போ எழுந்திருந்தார்கள்? இவர்கள் ஏன் எழுந்திருக்கிறார்கள்? தானியேலை நோக்கி தேவன் சொல்கிறார், உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், தானியேல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பொழுது அவர் ஒரு சாட்சியாக அங்கு எழுந்திருக்கிறார். அதே தான் யோவானுக்கும். யோவான் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நடைபெறும் பொழுது அவர் ஒரு சாட்சியாக அங்கு நிற்கிறார். அதே மாதிரி இந்த சாட்சிகள் எப்படி நிறைவேறினது என்றால், 1798 1844க்குள்ளாக முக்கியமான சம்பவங்கள் தானியேல் வெளிப்படுத்தல் இருக்கிற இந்த சம்பவங்கள் நிறைவேறினது. அப்போ இதில் இருக்க சத்தியத்தை நாம் எடுத்து விட்டோம் என்றால், அது ஒரு வரலாறு, நடந்த வரலாறு. அந்த வரலாறில் இருக்கிற ஒரு சத்தியத்தை 2520 அனுதினம் என்ற சத்தியத்தை எடுத்து நாம் வைத்து விட்டோம் என்றால், கடைசி காலம் என்னவென்றே நமக்கு புரியாது. அதை சாத்தான் தெளிவாக வைத்துக்கொண்டு சபையில் இருந்த முக்கியமான சத்தியங்களை புறம்பாக அகற்றிவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். லைஃப் ஸ்கெச்சஸ் 429. I have had precious opportunities to obtain an experience. I have had an experience in first, second and third angels' message. The angels are represented as flying in the midst of heaven, proclaiming to the world a message of warning and having a direct bearing upon people living in last days of this earth's history. இந்த முத்தூது சரித்திரத்திலே நான் இருந்தேன். 3 தூதர்கள் போதிக்கப்படும் பொழுது நான் இருந்தேன். அது இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கும் அது போதிக்கப்பட போகிறது என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். அதை போதிக்கிற மனுஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Men and women enlightened by the Spirit of God and sanctified through truth proclaim the 3 messages in order. இந்த 3 தூதுகளையும் அந்த ஆர்டரில் யார் சொல்வார்கள் என்றால், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். சான்டிஃபைட், ஒரு சத்தியம் அவளை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் அது சத்தியம் கிடையாது. அநேக வருடங்களாக நாம் சபையில் இருக்கிறோம், இன்னும் நம் அந்த அந்த பாதையில் நாம் வரவில்லை என்றால் நம்மளை நடத்துகிற சத்தியம் அதில் ஏதோ தவறு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவன்
நம்முடைய கிருபையினாலே அன்பினாலே ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார். இந்த ஹாபகுக் 2 டேபிள்ஸ் வாயிலாக இந்த சத்தியத்தை ஒவ்வொருவர் கேட்டு இந்த தீர்க்க தரிசனங்களை படிக்கும்போது இதை உங்களை பரிசுத்த பாதையில் லைஃப் ஆஃப் சான்டிஃபிகேஷன், உங்களை தேவனுடைய அந்த குணாதிசயங்களை பெற இந்த சத்தியங்கள் உங்களை வழி நடத்துகிறது. இதை நான் பொய்யாக சொல்லவில்லை, இது உண்மையாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தியங்களை ஒவ்வொருவரும் ஏற்று படிக்கும் பொழுது உங்களுடைய குணாதிசயம் தேவனுடைய குணாதிசயமாக கிறிஸ்துவின் குணமாக மாறும் என்று நாம் பார்க்கிறோம். கவுன்சில்ஸ் டு ரைட்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் 26-27. The proclamation of the first, second and third angel's message has been located by the word of inspiration. முதலாம் தூது, இரண்டாம் தூது, மூன்றாம் தூது வேதாகமத்திலும் வேர்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிலும் தெல்ல தெளிவாக எப்பொழுது வந்தது, எப்பொழுது நிறைவேறினது என்று தெல்ல தெளிவாக இருக்கிறது. நாட் அ பெக் ஆர் பின் இஸ் டு பி ரிமூவ்ட். No human authority has any more right to change the location of these messages than to substitute the New Testament for the Old. இப்பொழுது இருக்க கிறிஸ்தவர்களுக்கு பழைய ஏற்பாடு தேவை கிடையாது, புதிய ஏற்பாடு போதும் என்று சொல்லுகிறார்கள். அது மாதிரி ஆகிவிடும். 70 அட்வென்டிஸ்ட் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த முத்தூதியும் இந்த சத்தியங்களையும் தேவன் ஒரு லைனில் வைத்திருக்கிறார், ஒரு ஆர்டரில் வைத்திருக்கிறார். அந்த சத்தியங்களை நாம் தூக்கி நாம் போட்டு விட்டோம் என்றால், நிராகரித்து விட்டோம் என்றால் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. அவ்வளோ தவறாக முடிந்துவிடும். தேவன் வரலாற்றிலே எந்த சத்தியங்களை வைத்தாரோ அந்த சத்தியங்களே அந்த இடத்திலே இருக்க வேண்டும். 2520 தேவன் கொடுத்த சத்தியம். அனுதினம் என்பது தேவன் கொடுத்த சத்தியம். 1335 தேவன் கொடுத்த சத்தியம். இந்த சத்தியங்களை அந்த இடத்தில் விட்டு நாம் நீக்கக்கூடாது. அப்படி நீக்கினோமானால் வருங்காரியங்கள் நமக்கு தெரியாமல் போய்விடும். இப்பொழுது இருக்கிற சபையின் போதனை என்னவென்றால் 1335 தீர்க்க தரிசனம் இன்னும் தெளிவாக நமக்கு விளங்கப்படவில்லை. அது வருங்காலத்திலே தேவன் விளக்குவார் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு ப்ராஃபெட்டிக் லைன் இருக்குது. அதில் இருக்க ஒவ்வொரு சம்பவங்களும் 1798 கடைசி காலத்தின் ஆரம்பம், அதுக்கப்புறம் 1840 முதலாம் தூது எம்பவர் சக்தி பெற்றது, இதெல்லாம் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து போட்டோமானால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வாசிப்போம். எரேமியா 31:20 எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை விட்டு வழி தப்பி போயிட்டீங்க என்ற தேவன் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. திரும்பி வரணும்னா என்ன பண்ணணும் பாருங்கள். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாக பாதையின் மேல் உன் மனதை வை, இஸ்ரவேலாகிய குமாரத்தியை திரும்பு, இங்கே உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. குறிப்படையாளங்கள் வேமார்க்ஸ் என்று அம்மையார் சொல்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சத்தியங்களும் குறிப்படையாளங்கள். இந்த குறிப்படையாளங்களை நீங்கள் நிறுத்துங்கள், இந்த தூண்களை நீங்கள் நாட்டுங்கள், நீங்கள் நடந்த வழியாக வாங்க. எது கம் பேக் டு ஓல்ட் பாஸ், பூர்வ பாதைகளை நினைத்து திரும்புங்கள் என்று எரேமியா இங்கே எழுதுகிறார். இப்படிப்பட்ட இந்த குறிப்படையாளங்கள் தேவனுடைய ஜனங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ சாத்தான் என்ன பண்ணுவான், அந்த குறிப்படையாளங்களை எடுத்து விடுவான், நீக்கி விடுவான். அந்த குறிப்படையாளங்களை நீக்கினது தான் இந்த 2520 இந்த அனுதினம் இந்த சத்தியங்களை எல்லாம் சாத்தான் நீக்கி விட்டான். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் February 6, 1900. God's people are not left to depend on man's wisdom. With prophetic guideposts, God has marked out the way He wishes them to take. These great waymarks show us that the path of obedience is the only path we can follow with certainty. நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே வழிதான் கீழ்ப்படிதலின் வழி. அந்த கீழ்ப்படிதலின் வழி கற்பனைகளுக்கு மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனங்களுக்கு இருக்குது. தேவன் சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை என்னுடைய போதகத்திற்கு ஏற்ப நான் திருப்பினேன் என்றால் அந்த வேமார்க்ஸ், அந்த குறிப்படையாளங்களை நான் அகற்றி விடுகிறேன். அப்பொழுது நான் தேவனுக்கு உகந்த ஒரு ஊழியக்காரனாக நான் இல்லாமல் இருக்கிறேன். இந்த சத்தியங்கள் கீழ்ப்படிதலின் வாயிலாக நம்மை நடத்தும். இந்த சத்தியம் ஒவ்வொரு நபரையும் சோதிக்கும். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா, இல்லை உங்கள் சொந்த போதகத்தை சபையில் கொண்டு வருகிறீர்களா என்று இந்த போதனை நமக்கு சொல்லும்.
சாத்தான் இதை எடுத்து விடுகிறான். இதை எப்படி அம்மையார் எழுதுறாங்க பாருங்க. Gospel Workers 104. Today Satan is seeking opportunities to tear down the waymarks of truth, the monuments that have been raised up along the way. இவ்வளவு காலமாக சத்தியங்கள் பயனீர்ஸ் வழியாக தேவன் இங்கே நமக்கு சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வேமார்க்ஸ், இந்த குறிப்படையாளங்களை சாத்தான் எடுத்துவிட ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் எழுதுறாங்க. அண்ட் வி நீட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஏஜ்டு ஒர்க்கர்ஸ். யார் இந்த ஏஜ்டு ஒர்க்கர்ஸ்? பயனீர்ஸ். அண்ட் வி நீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஏஜ்டு ஒர்க்கர்ஸ் who have built their house upon solid rock. இயேசு கிறிஸ்து கண்மலை, இந்த சத்தியங்கள், இந்த ஃபவுண்டேஷன், நம்முடைய சபை கொடுக்கப்பட்ட இந்த ஃபவுண்டேஷன், இந்த சார்ட்ஸ், இதன் மேலே கட்டுகிறவன் விழமாட்டான். அப்படி கட்டினவர்கள் யார்? இயேசு கிறிஸ்து மேல் கட்டினவர்கள் யார்? இந்த சார்ட்ஸ் ஃபவுண்டேஷனை வச்சு யார் கட்டினா? நம்முடைய பயனீர்ஸ் கட்டினார்கள். அவர்கள் ஸ்திரமாக நின்றார்கள். அதே மாதிரி தேவன் நம்மை கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார்? எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். தேவன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை கொடுத்த சத்தியத்தை விட்டு நாம் வழி விலகி விட்டோம். இப்பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வழியிலே நில்லுங்கள். பூர்வ பாதைகள், அட்வென்டிஸ்ட் பயனீர்ஸ் விட்டு சென்ற அந்த பாதைகள் எவை என்று நீங்கள் கேளுங்கள், அதை விசாரியுங்கள். நல்ல வழி அங்கே இருக்கிறது என்று அறிந்து அந்த பாதைக்கு நீங்கள் திரும்புங்கள். அப்படி திரும்பும் பொழுது என்ன ஆகிறது? அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவி பெறுவீர்கள். பின்மாறி அப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். தீர்க்க தரிசனம் தெல்ல தெளிவாக இந்த வசனத்தின்படி நிறைவேறி வருகிறது. இந்த சத்தியங்கள் இங்கே போதித்து வருகிறோம், இருந்தாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நியாயத்தில் கொண்டு வருவார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, வேதாகமத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் எப்படி படிக்க வேண்டும் என்ற இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் சபைக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தீர், இருந்தாலும் நாங்கள் அதை விட்டு பின்வாங்கி விட்டோம். உங்களுடைய அன்பினாலே கிருபையினாலே மறுபடியுமாக எங்களை அழைக்கிறீர். திரும்புங்கள், பூர்வ பாதைக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறீர். ஆனால் நாங்கள் கேட்காமல் இருக்கிறோம் பிதாவே. எங்கள் சிந்தைகளை மாற்றியறலும் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தரலும் பிதாவே. இந்த சத்தியத்திற்கு எதிராக வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீரே பொறுப்பெடுத்து நடத்த ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நீர் பரிசுத்த ஆவியை கொடுத்தரல வேண்டுமே ஜெபிக்கிறோம். அப்பொழுது இந்த சத்தியம் உண்மை என்பதும் அவர்கள் தவறான பாதையில் இருக்கிறார்கள் என்பதும் அவர்களை உணர்ந்து இந்த சத்தியத்தின் வாயிலாக அவர்களை திருப்ப நீர் உதவி செய்யும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன்.